Hello guys, welcome to my channel. என் பேரு JC Victoria. ஸோ இன்னைக்கு திரும்ப ஒரு ஈவினிங் டு நைட் vlog தான் பார்க்க போகிறோம். டைம் வந்துட்டு 6:50 ஆகுது. நான் வந்துட்டு இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகி உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் வந்து உடம்பு சரியாகவில்லை. ஒரு மாதிரியாக டயர்டாகவே இருக்குது. பயங்கரமாக கோல்டாக இருக்குது. நான் வந்து நல்லா தூங்கி இப்போ தான் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ லைட்டாக ஸ்கின் கேர்லாம் பண்ணி முடிச்சு நம்ம டின்னர் பண்ணுற வேலைக்கு வந்துட்டு போவோம். இன்னைக்கு என்ன டின்னர் பண்ணுறது அப்படின்றது எனக்கு வந்து தெரியவில்லை. எனக்கு வந்துட்டு சடனாக பன்னீர் பராத்தா செய்யலாமா அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து இது வரைக்கும் நான் வந்து செஞ்சதில்லை. சொதப்பிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால தான் அதை ஹோல்ட்லேயே வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இன்னைக்கு இது செய்யலாம் அப்படின்ட்டு ஒன்று யோசிப்பேன்னா அது வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். நான் கிச்சன் போயிட்டு நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற வரைக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு நான் எதுவும் டிசைட் பண்ணல என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத. ஸோ பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம சும்மா ஸ்கின் கேரை மட்டும் முடிச்சுட்டு கிளம்புவோம். ஸ்கின் பயங்கர மோசத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நான் வெளியே போகிற அப்போலாம் கூட மூஞ்சி கட்டிட்டு கூட போக மாட்டேங்கிறேன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு பொறுப்பே இல்லாத இருக்கேன். அதனால ரொம்ப கேவலமாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஃபேஸ். ஓகேவா, டேன் ஆயிடுச்சு பயங்கரமாக. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வாமாயா போயிட்டு வந்தேன். ஏன்னா ஆடி மாதம் முடி வடைந்து விட்டது, பிரைடல் ஒர்க்ஸ் திரும்பி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு சில திங்ஸ்லாம் தேவைப்படுச்சு, அதனால வாங்க போயிருந்தேன். அதெல்லாம் கூட என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதான் மோசத்தின் உச்சக்கட்டத்தில் வச்சுருக்கேன் என்னுடைய மூஞ்சியை. அதனால் ஏதோ நம்மளால் முடிஞ்ச லைட்டாக ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு போய் வேலையை பார்ப்போம். டோனருங்க, நம்ம டோனரை இந்த டோனர் காலி ஆகிற வரைக்கும் இதை தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. இது வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸோட AHA BHA டோனர். அவ்வளோதான். அடுத்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து என்னோட பான்ஸோட இந்த லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து அந்த என்ன யூஸ் பண்ணுறது, மாமாத்தோட அந்த ஆலோ ரிஃப்ரெஷிங் அந்த மாய்ஸ்சரைசர். அது வந்து எனக்கு நெடி ஏறுது ஓவராக, அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கா. அதனால எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதனால அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இதுதான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுறேன். ஐயோ, நான் சீரம் எதுவுமே யூஸ் பண்ணல பாருங்களேன். மறந்தே போயிடுச்சு சீரம் போடணும் அப்படின்றது. சரி, இட்ஸ் ஓகே. மாய்ஸ்சரைசர் வந்து டன். நான் வந்து சன்ஸ்க்ரீன்லாம் எதுவும் போடல. நம்ம வந்துட்டு வீட்டில் தான் இருக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நைட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அப்படி ஒரு வேளை சன்ஸ்க்ரீன் போடுறேன்னா இந்த டமக்கோட இந்த ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தான் தெரியும்ல. ஸோ இதை நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிக்குவோம். அவள் தான், வேறு எதுவும் போட போகிறதில்ல. ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கா, அதனால லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். இது வந்துட்டு மேப்ளினோட மோர் செடார் அப்படின்ற ஷேடு. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக். அவ்வளோதான், இவ்வளோதான் இருக்குது. காலி பண்ணிட்டேன் நான். அவ்வளோதான், முடிந்தது. நான் வந்துட்டு புதுசாக ஒரு பர்ஃப்யூம் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ளம்லேருந்து இந்த பாடி லெவன் வெண்ணிலா கேரமெல்லோ அந்த பர்ஃப்யூம் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், சூப்பராக இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இது வாங்கினேன். அண்ட் எஸ், எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. பட் லாங் லாஸ்டிங்காக இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. இது வந்து நான் ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் தான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. எங்கன்னா வெளியே போனால் போட்டு போவேன்ல, அப்போ தான் வந்துட்டு எனக்கே தெரியும். நம்ம கூட இருக்கிற யாருன்னா சொல்லுவாங்கல்ல சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு, அப்படி தான் நானே தெரிஞ்சுக்குவேன் லாங் லாஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டே நம்ம வாஷ் பண்ணுறப்போ, க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறப்போ மிஷின்குள்ளே போடுவேன்ல, அப்போ வந்துட்டு வாசனை வரும். அப்போ தான் தெரிஞ்சுக்குவேன் ஓகே இந்த பர்ஃப்யூம் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்படி தான் கண்டுபிடிப்பேன். சரி ஓகே, இது புதுசாக வாங்கினேன், அதை தான் காமிச்சேன். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் உங்ககிட்டலாம் நான் சொல்லணும். அக்கா வந்துட்டு ஃபோன் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு iPhone 16 Pro Max வந்துட்டு வாங்கியிருக்கேன். 512 GB. ஓகேவா. ஆனாலும் வந்துட்டு இப்போ நான் பழைய ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எதனால் அப்படின்னா, இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக்கோட அந்த கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு செட் ஆகலை. ஏன்னா இது வந்து C டைப். அது நம்மளோட iPhone 13 பழசில் வந்துட்டு அந்த லைட்னிங் கனெக்டர் இருக்கும்ல, அதுதான் இருக்குது. அது கூட இது வந்துட்டு செட் ஆகுது. இதுக்கு வந்துட்டு அந்த C டைப் வந்துட்டு இல்லை. அதனால் இப்படி பேசுகிற மாதிரி இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு நான் என்னோடய பழைய iPhone 13 எடுத்துக்கலாம், மற்றதெல்லாம் வந்து இதில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். iPhone 13 இருக்கிற எல்லா மெமரிஸும் வந்துட்டு காணாமல் போச்சு. ஆமாம், ஃபார்மேட் ஆகிடுச்சு. நிறைய ஃபோட்டோஸ், நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. இது எப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கெட்ட விஷயமும் எனக்கு நடந்துச்சு. ஃபோன் புதுசாக வாங்கிட்டோம், நல்ல விஷயம். என்னோட மெமரி, வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு, அது கெட்ட விஷயம். எனக்கு நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, எனக்கு வந்துட்டு நான் எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு தேவை. ஏன்னா அது நான் வந்து ஒரு மெமரி மாதிரி நான் வச்சுக்குவேன். எதுவுமே வந்துட்டு டெலீட் பண்ண மனசே வராது. அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு
நான் கேவலமாக இருக்கேன் அப்படின்னாலும் நான் வந்துட்டு அதை பத்திரமா வச்சுக்குவேன். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரியாக இருக்கும். அதுக்காக நான் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன்னா எல்லாமே போச்சு. நானும் நிறைய ட்ரை பண்ணேன் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, ஆனால் முடியலை. ஸோ அதான் சோஃபார் இதுதான் வந்து அப்டேட். இது வந்துட்டு 16 Pro Max 512 GB. இதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு மெமரி ஃபுல் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன் சொல்லிச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்றதே தெரியாது. ஆண்ட்ராய்டுக்கே வந்துட்டு நான் திரும்பி போயிடுவேன். இதுதான் நடக்க போகுது. சரி, இப்போ வந்துட்டு நம்ம நிறையா பேசிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வாமாயா போயிருந்தேன். ஏன்னா வந்துட்டு ஆடி மாதம் முடியுது இல்லையா, அதனால் ப்ரைடல் ஒர்க்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. அதுதான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அடுத்து ஃபியூ பிரைட்ஸ்க்கு தேவைப்படுற ஹேர் எக்ஸ்டென்ஷன், லேஷஸ்ஸு, அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே, ஃபவுண்டேஷன், பிளெண்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்த ஃபியூ பிரைட்ஸ்க்கு வந்துட்டு இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்பவும் கண்டிப்பாக எப்படியும் நம்ம அந்த கடைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நான் அப்போ போகும்போது நான் உங்களுக்கு ஷாப்பிங் விலாக் மாதிரி உங்களுக்கு நான் போடுறேன், ஓகேவா? ஸோ அதான் லேஷஸ்லாம் வந்து நிறையா வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டு போயாச்சு. ஸோ அன்றைக்கி நம்ம வந்துட்டு டின்னர் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு பன்னீர் பராத்தா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன்ல. சரி, ஓகே, இதுக்கு வந்துட்டு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இன்னொரு நாள் பொறுமையாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஸோ சப்பாத்தி வந்துட்டு நான் மாவு எப்படி பிசைவேன் அப்படின்றத நான் ப்ரீவியஸாக ஒரு விலாகில் காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பிசைஞ்சேன். ஸோ லாஸ்ட்டாக பிசைஞ்சு முடிச்சுட்டு ஆயில் வச்சு அதை வந்துட்டு மூடி வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாத்திரம் வந்துட்டு சிங்கில் இருந்துச்சு. அதனால் அதை ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ், அதாவது இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன மசாலாலாம் வந்துட்டு தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு பன்னீர் புர்ஜி கிரேவி வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பேனில் வந்துட்டு ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஜீரா வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா சாப் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் 2 வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு வந்துட்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவு சாட்டே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓரமாக தள்ளிட்டு கொஞ்சமாக அதே பேனில் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூனுக்கு வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு நான் வதக்கிக்கிட்டேன். கடலை மாவு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், இது 3த்தையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கியாச்சு. அப்புறம் கரம் மசாலாவும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மசாலாஸ்லாம் நல்லா வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ், அதாவது அந்த வெங்காயம் தக்காளி வந்துட்டு வதக்கணும்ல, அதையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிரேவி மாதிரி தானே செய்ய போகிறோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் பிச்சு போட்டு வச்சுருந்தேன். பிச்சு உதுத்து போட்டு வச்சுருந்தேன், ஓகேவா? அவ்வளோதான். பன்னீர் போட்டு ஒரு 3 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ரெடி ஆகிடும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் கிரேவியை பொறுத்து. ஸோ முடிஞ்சுது. ஸோ பன்னீர் புர்ஜி கிரேவி வந்து செஞ்சாச்சு. ஆக்சுவலாக வந்து பன்னீர் புர்ஜி அது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும்ல, அப்படி தான் செய்யலான்னு நான் பார்த்தேன். ஆனால் இவங்க வந்துட்டு எப்போவுமே சப்பாத்தியோ இல்லை தோசையோ செய்கிறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதனால தான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துட்டு செஞ்சுருக்கேன். இது வந்துட்டு ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேனே, சேனல் பேர் மறந்துடுச்சு. ரெசிபி அந்த சேனலில் வந்து பார்த்தேன். டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கடி செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸியாகவும் இருந்துச்சு, ரொம்ப சிம்பிள். நான் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ரெசிபிலாம் உங்களுக்கு காமிக்கிறேன்ல, இதில் எதனா நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? யாருன்னா அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ஜாலியாக குஷியாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க இன்னும் வரல. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடும்போது, அதாவது உளர்றேன், ரொம்ப நேரத்துக்கு சூடாகவே இருக்கும். எப்போவுமே இப்படி தான் பண்ணுறது. உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சப்பாத்தி செஞ்சு வச்சுருவேன். ஹாட் பாக்ஸ்குள்ளே போட்டோம்னா நாங்கள் எப்போ சாப்பிட்றோமோ அது வரைக்குமே சூடாகவே இருக்குது. ஸோ அதனால் அதுதான் வந்துட்டு இப்போ பண்ண போகிறேன். கொடூரமாக இருக்கேன் நான் பார்க்குறதுக்கு. தலையில் ஒரு கொண்டையை ஒன்று போட்டுக்கிட்டு, அழுக்கு நைட்டி ஒன்று போட்டுக்கிட்டு, மோசத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்குது. இட்ஸ் ஓகே. வீட்டில் எல்லோரும் இப்படி தானே இருப்போம், அழுக்கா. அதனால் பரவாயில்ல, இந்த மாதிரி நான் சொல்லி மனசு தேத்திக்குவேன். சரி, இப்போ போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம்.
ஸோ கிரேவி செஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி செய்கிறதுக்காக போயாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 7 சப்பாத்தி கிட்ட வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு இந்த மாதிரி திரட்டி போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் பேனில். எனக்கு வந்துட்டு மாவு பிசைகிறத விட இந்த மாதிரி இப்படி உருட்டுறது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்துட்டு ஏதோ தெரப்பியூட்டிக்காக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி திரட்டி பேனில் போட்டு சப்பாத்தியாக வந்துட்டு நம்ம செஞ்சாச்சு. இதை வந்துட்டு நான் சொன்னேன்ல ஹாட் பாக்ஸில் வந்துட்டு போட்டுடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹாட் பாக்ஸில் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், சப்பாத்தியும் ஃபுல்லாக எல்லாத்தையும் செஞ்சு ரெடியாக வச்சாச்சு. ஸோ நம்மளோட பன்னீர் புர்ஜி கிரேவி அண்ட் சப்பாத்திஸ் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. அண்ட் அவங்களும் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்களா. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் டின்னர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம். அவங்களுக்கு வந்துட்டு இந்த பன்னீர் புர்ஜி கிரேவி வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சு. ஆக்சுவலாக நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் கூட வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்துட்டு லாஸ்ட்டாக லெமன் வந்து கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். ஒரு 4 or 5 ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக வந்துருந்துச்சு. சூப்பராக எங்களோட டின்னர் வந்து சாப்பிட்டு நாங்கள் எங்கள் டே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.